ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈஸி ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் உருளைக்கிழங்கு சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு உருளைக்கிழங்கை உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கை நல்லா இந்த மாதிரி செத்தி எடுத்துக்கணும். கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதில் ஆல்ரெடி உப்பு இருக்குது அப்படின்றதுனால உப்பு சேர்க்க வேண்டாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் ஒரு ஹாஃப் வெங்காயத்தை நறுக்கி அதில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை மிளகா. இது காரத்துக்காக போடுறது, உங்களுக்கு வேணும்னா போடலாம், வேணான்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வதங்கினதுக்கு அப்புறமா இதில் மஞ்சத்தூள் சேர்க்க போகிறோம். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் நான். மஞ்சத்தூள் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கணும். இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தக்காளி இல்லை வேறு ஏதாவது காய்கறி சேர்த்துக்கணுன்னா சேர்த்துக்கலாம். நான் வெறும் வெங்காயத்தில் செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம உருளைக்கிழங்கு பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து வதக்குங்க. ஒரு 30-40 செகண்ட் இது இந்த மாதிரி வதங்கினா போதும். ஒன்றா சேர்ந்ததுக்கு அப்புறமா தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. பார்த்தீங்களா, ஒன்றா சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதை நம்ம ஒரு பவுலில் எடுத்துடலாம். நான் கொஞ்சமாக இதில் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இந்த சாண்ட்விச் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போது இந்த ப்ரெட்டில் சாண்ட்விச் சட்னியை அப்ளை பண்ணியிருக்கேன் நான். இந்த சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்ற லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது டோட்டலாக ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சட்னி யூஸ் பண்ணிக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால. இது இல்லை அப்படின்னா இதில் நீங்கள் டொமேட்டோ சாஸோ சில்லி சாஸோ ஆட் பண்ணிக்கலாம். சட்னி அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இதில் நம்ம சீஸை துருவணும். நான் இப்போ நார்மலாக சீஸை துருவி போட்டிருக்கேன். நீங்கள் இது இல்லாமல் சீஸ் ஸ்லைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். சீஸை துருவினதுக்கு அப்புறமா அது மேலே நம்ம இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் இருக்குது இல்லையா, அதையும் அதே மாதிரி வச்சு ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு மேலேயும் நம்ம கொஞ்சம் சீஸ் அப்ளை பண்ணணும். சீஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால நான் நிறைய சீஸ் போட்டிருக்கேன். இதுவும் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ இதை அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு சைட் ப்ரெட்டில் நான் கார்லிக் மைனஸ் வச்சுருக்கேன். மைனஸ் கூட டோட்டலி ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வேணாம் அப்படின்னா டொமேட்டோ சாஸோ இல்லை வேறு ஏதாவது சாஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அந்த சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இது இந்த மாதிரி மூடி வச்சுட்டு அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு அதில் கொஞ்சம் பட்டரை தடவுங்க. அடுப்பை சிம்மில் வச்சு சாண்ட்விச் மேலே வச்சு செய்ய ஆரம்பிங்க. ஏன்னா நீங்கள் ஸ்லோவில் குக் பண்ணும்போது தான் ப்ரெட்டு கிறிஸ்பியாக ஆரம்பிக்கும். இப்போ நான் மேலே கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை நல்லா ஃப்ளிப் பண்ணிடுங்க. பார்த்தீங்களா, கலர் நல்லா ப்ரௌன் கோல்டு கலரில் வந்திருக்கு. இந்த கலரில் வந்துச்சு அப்படின்னா இது கிறிஸ்பியாக ஆரம்பிக்கும். அவ்வளோதாங்க, சுவையான ஆலு சாண்ட்விச் ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஈஸி ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துலேயே இருக்க சின்ன பெல் ஐக்கானை டச் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா என்னோடய வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரியும். பாய்.